அன்பு உலகளாவிய பேகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர், அரசியல் ஆய்வாளர் திரு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பது பெருமிதமடைகிறேன். வணக்கம். எஸ் சார். திமுக தோல்விக்கான குழு அப்படின்னு ஏன் அந்த தோல்வி அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்காக, அந்த தோல்விக்கு காரணம் என்னங்கிறதுக்காக ஒரு குழு போட்டிருக்காங்க. அதுல காரணம் என்னென்னவோ இருக்கும்னா செய்திகள் வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த வெற்றி பெறுவதற்கு முன்னாடி என்னெல்லாம் டிராமா பண்ணாங்களோ, தோத்து போன அப்புறமா அதே டிராமா பண்ண வேண்டிய கட்டாயத்துல அவங்க இருக்கிறாங்க ஒரு பக்கம். ஏன்னா தங்களாலதான் தோத்துருச்சு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல பெருந்தலைகள் இதுல வேலை பார்ப்பாங்க. ஒண்ணு, அதையும் மீறி எப்பவுமே கலைஞர் பீரியட்ல எப்படின்னா பொதுக்குழுல எல்லாரையும் பேச விடுவார். அவனை பேச விடு, இவனும் பேச விடு, எல்லாரையும் பேச விடும்பார். அப்பதான் ஓரளவுக்கான தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு இதுல அவர் பண்ணுவார். ஸோ இப்பவும் அதான் நடந்திருக்கு. பொதுக்குழுனால சில இடங்கள் மீறப்பட்டது, அவங்கெல்லாம் வந்து பேசிட்டாங்க. நமக்கு பார்த்த செய்தி வரை நமக்கு எப்படி இருக்குன்னா, இவர்கள் ஒட்டுமொத்தமாக சென்னையில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களும் ஒட்டுமொத்தமாக சேகர்பாபு அவர்களை கை காட்டுகிறார்கள். தோல்விக்கு இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொன்னா, ஒட்டுமொத்த துறையும் அவரு கையில வச்சிருந்தார். அவர் வந்து அறநிலையத்துறைக்கு அமைச்சரா இருந்தார். மற்றபடி இதுல வந்து டெவலப்மெண்ட் சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் போர்டோட சேர்மேனா இருந்தார். இவ்வளவுதான் அவருக்கான 2 போஸ்ட் தான். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாருடைய இதுவுக்கும் அவர் வருவார். தூய்மை பணியாளர் போராட்டமா நேரு பேச வேண்டிய இடத்துல அவர் தான் பேசுவார். முதல்வர் சம்பந்தப்பட்டதா அவர் தான் பேசுவார். கொளத்தூர் தொகுதி அவர் தான் பேசுவார். எல்லா ஊர்லயும் அவர் தான் பேசுவார். அப்போ இந்த தொகுதிகள் அனைத்தும் சென்னையில் 16 அவர் கண்ட்ரோலு, அவர் தான் எல்லாருமாக இருந்தார். மற்றபடி அமைச்சர்களின் துறைகளும் அவர் கையில், சென்னை கார்பரேஷன் அவர் கையில், எல்லாமே அவர் கையில இருந்தது. அப்போ நீங்க மற்ற ஏரியாக்கள் கூட நீங்க வந்து வெற்றி தோல்வி வேற மாதிரி கணக்கு பண்ணலாம். ஆனா சென்னை என்பது திமுகவின் கோட்டை என்று பல ஆண்டுகளாக இவர்கள் பேசி வந்தார்கள். அதையும் சில ஜெயலலிதா அவர்கள் உடைச்சாங்க. 7 ஜெயிச்சாங்க, அந்த மாதிரி இல்லைன்னாங்க. ஆனா தொடர்ந்தே இவங்களுக்கு தான் வரும். இப்ப பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அடி வாங்கியிருக்காங்க. முதல்வரே தோத்து போற அளவுல. முதல்வரா இருந்தா அவ்வளவு பெரிய சாதனையாளரா டெய்லி ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவர் முன்னாடி அவரு ரோட்ல நடந்து போனா ஒரு டான்ஸ் ஆடுறது, இந்த பக்கம் மேடைக்கு வந்தா பாட்டு பாடுறது, இதெல்லாம் நிறைய பண்ணாங்க. சோ இதுக்கெல்லாம் இந்த நாடகங்களை போட்டு முதல்வரை ஏமாற்றி அவரை வந்து இல்லைங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு கவலைப்படாதீங்க, நீங்க தான் ஆகா ஓஹோன்னு சொல்லி ஐநா சபையே பாராட்டுதுன்னு சொல்லி, எப்படி கலைஞர் அவர்களுக்கு ஆஸ்திரியால மை ஸ்டாம்ப் திட்டத்துல ஸ்டாம்ப் வெளியிட்டுட்டு உங்க பேர்ல ஆஸ்திரியால வெளியிட்டாங்கன்னு போய் சொன்னாங்களோ, அது மாதிரி இவர் வந்து தொடர்ந்து முதல்வரை ஏமாற்றி வந்திருக்கார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை ஏமாத்தி கவலைப்படாதீங்க ஜெயிச்சிருவீங்க, எல்லாமே நம்ம கைதான் தலைவர், எல்லாமே நம்ம கை தலைவர்னு இவர் இருந்தாரு. அதனாலதான் இவர்கள் கூட இருந்த திரு பாபு, விஎஸ் பாபு வெளில போனாரு, ஜெயிச்சுட்டு அவர் இங்க மீசை முறிவிட்டு அவர் ஒரு பக்கம் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பாத்தீங்க எல்லாமே இவருடைய தொடர், இவருடைய இந்த செய்தி. சார், இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட செயலாளர்களுக்கு உரிய மரியாதை தரப்படவில்லை. அப்புறம் வந்து தொண்டர்களினுடைய வருத்தங்கள் இல்லைன்னா அவர்களுடைய ஆதங்கம்னு சொல்லுவோம் இல்லையா, கவலைகள், ஆதங்கம், அந்த மாதிரியான வருத்தங்கள் வந்து தலைமைக்கு சரியா கொண்டு போய் சேர்க்கப்படவில்லை, உழைத்தவர்களுக்கு உரிய மரியாதை இல்லை, இப்படிங்கிற மாதிரியான நிறைய காரணங்களை சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இதெல்லாம் நிஜம் தானே. ஏன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி சென்னையில உள்ள தொகுதிகளோட நிலவரம், கள நிலவரம், வேட்பாளர் என்னங்கிறதே சேகர்பாபு கையில. அப்போ இதை தாண்டி எந்த மக்கள் போய் அவரை பார்த்து பேச முடியும்? நீங்க முதல்வரோட கான்வாய் போற இடத்துல பாதுகாப்பு அவ்வளோ இருக்கும், திடீர்னால நம்ம பூந்து போயிட முடியாது. இப்ப இவங்க இப்ப முதல்வரை நம்ம சந்திச்சவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்களேன். முத நாளே அங்க ரிஹர்சல் பண்ணி அந்த தெருவுல கரெக்டா அது கான்வாய் போகும்போது நடுவுல வந்து டான்ஸ் ஆடி ஒரு திரைத்துறை டான்ஸ் மாஸ்டர் வந்து ரிஹர்சல் கொடுத்து அங்க டான்ஸ் எல்லாம் ஆடி முதல்வரை பாராட்டினாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க பொதுமக்கள் போய் தன்னுடைய குறைகளை சொல்லுவாங்கன்னு எப்படி எதிர்பார்ப்பீங்க? உள்ள அலோடே கிடையாது. சரி, அவர் வாக்கிங் போற இடத்துல போலான்னு பார்த்தா அங்க டெய்லி இந்துராம் கூட வந்துருவாரு, ஓபிஎஸ் வந்துருவாரு, யாரோ ஒரு ஃபாரின் அம்பாசிடர் கூட்டின்னு வந்து நடிக்க வச்சிருவாங்க, அவர்கிட்ட பேச வச்சாங்க. தொல்காப்பிய பூங்கால போற இடத்துல யார் வந்து பேச முடியும்? சரி, இன்னும் ஒரு டைம் இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல டைம் கிடைக்குதுன்னு பார்த்தா அப்போ ஒரு 3 பேர் டிராமா ஆர்டிஸ்ட கூட்டு வந்து உங்க அப்பா மாதிரியே நன்னா ஆட்சி பண்றேன் அப்படிலாம் பேச விட்டு வேலை காட்டினாங்க. சரி, ஒரு தூய்மை பணியாளர் 3 பேர் அவங்கள வந்து கரெக்டா முதல்வர் வரும்போது இங்க வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
நீங்க எல்லா இடத்துலயுமே நீங்க வந்து இவங்களை புரிஞ்சுக்கணும். இவங்க திருப்பி 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 எங்க கையில எல்லாமே எங்களுக்கு தெரியும், விரல் நுனியில வச்சிருக்கோம்னு வந்து இவங்க சொல்லி 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 பண்ணாங்க. அது ஒரு சீனியர்ஸ் ஒரு பக்கம். சரி, அடுத்தது சென்னை கார்பரேஷன் வந்து மழை காலத்துல என்னெல்லாம் வேலை செய்யாம விட்டாங்கிறது ஊருக்கே தெரியும். கவலையப்படாதீங்க, இடுப்பளவு தண்ணிலாம் இல்ல, கணுக்கால் தண்ணி தான், நடந்து போலான்னு ஏமாத்துனது ஒரு பக்கம், விளம்பரம் மூலமா ஒரு பக்கம். அடுத்தது இளைஞர்களுக்கெல்லாம் உள்ள பதவி தரோம், வாரிசுகளுக்கு கொண்டு வரோம்னு சொல்லி இவங்க எல்லாரையும் உள்ள கொண்டு வந்தாங்க. ஒருத்தர் வந்து வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை பேப்பரை கொண்டு வந்து காட்டினாரு, இதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னாரு. அது எவ்வளவு ஆணவம் மிகுந்தது, எவ்வளவு திமிரான பேச்சுங்கிறது இப்போ தேர்தல் முடிவுகள் சொல்லிடுச்சு. சரி, இப்போ ஜென்சின்னு ஒரு தலைமுறை சொல்றோம் நம்ம, ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் அப்படின்னு ஒரு ஒண்ணு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அந்த தலைமுறை மக்கள், அந்த தலைமுறை இளைஞர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத இவங்க சரியா கணிக்கலையோங்கிறது தான் பொதுமக்களுடைய பார்வையா இருந்தது. அது தேர்தலுக்கு பின்னாடி நிறுவனம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே உதயநா பக்கம் இருக்காங்க, வயசானவங்க ஸ்டாலின் பக்கம் இருக்காங்க, பெண்கள் கனிமொழி பக்கம் இருக்காங்க. இந்த ஒரே ஒரு பல்லவியை தவிர வேற எதுவும் பாடல. இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக உதயநாட்ட இருக்காங்கன்ட்டு கட்சியவே உதைச்சி வச்சுட்டாங்க. நீங்க யோசிக்கணும், நமக்கு கண் கூட நல்லா தெரியுதுங்க. நமக்கு முதல்வரோட ஒரு ஃபிளைட்ல போவாரு, அவருக்கு முன்னாடி இறங்கி வந்து இவரே வெளியில நின்று பூங்கொத்து கொடுப்பாரு. டிஆர்பி ராஜா வெளியில வந்து அவரே பூங்கொத்து கொடுப்பாரு. அவர் இந்த ஹுண்டாய் கம்பெனில எவ்வளவு எல்லாம் சொன்னாரு, டிராமான்னாரு. இது இல்ல, வேற கம்பெனி, அது வேற இவங்க வேற அப்படின்னு. நாகப்பதனி வம்சம் அது ஒரு இப்பதிகம் பண்ண மாதிரி இவர் எவ்வளவு எல்லாம் டிராமா பண்ணாரு, அது வேற இது வேற. அப்போ இதெல்லாம் மக்கள் கிட்ட ஒரு வெறுப்புணர்ச்சி வந்தது. இதெல்லாம் தான் இப்ப பொதுக்குழுல அந்த உறுப்பினர்கள் போய் பேசுறாங்க. இப்போ டிஆர்பி ராஜாவுக்குலாம் என்ன ஒரு, நீங்க வெளியில அவர் சாதனையாளரா இருந்து இங்க கொண்டு வந்தாரு. இப்போ பிடிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, நான் பல நாடுகளுக்கு போனேன், பல கம்பெனிகளை வேலை பார்த்திருக்கேன், நான் பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் பார்த்திருக்கேன், அந்த கம்பெனி எல்லாம் மூடினப்ப வெளில வந்திருக்கேன்ற மாதிரி அவருக்கு ஒரு வரலாறு இருக்கு. அவர் வந்த கம்பெனி எல்லாம் மூடி இருக்கும், அது ஒரு வரலாறு வச்சுங்களேன். இவருக்கு என்ன இருக்கு, எதை வச்சு இவருக்கு அதுவும் முக்கியப்பட்ட ஒரு துறையை கையில கொடுத்தாங்க, சரியா ஹேண்டில் பண்ண. ஜென்சியை நாங்க போறோம், இளைஞர் அணி இவங்க கையில, உதயநிதி அவர்கள், அன்பில் மகேஷ் அவர்கள், டிஆர்பி ராஜா, இந்த அடுத்த தலைமுறை வாரிசு அரசியல் பண்ற எல்லாரும் நாங்க தான் அடுத்த தலைமுறைக்கான லீடர்ஸ்னு வந்தா இது எப்படி சரியா வரும்? கணக்கிடுறதுல ஒரு தப்பு இருக்கு. இங்க ஒரு அமைப்பு வச்சிருந்தாங்க, பெண் அமைப்புன்னு நினைக்கிறேன் அது பேரு, திமுக சார்பா. அவங்க வந்து எல்லாரையும் ஊரா அந்த கணக்கு எடுக்கிறது, சர்வே பண்றதெல்லாம் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்கன்னா, உட்கார்ந்த இடத்துல ஆபீஸ்ல இருந்துகிட்டே எல்லாத்தையும் பண்ணாங்க. அவங்களுக்கு எடுபடியா இருக்கிற 4-5 பத்திரிகாரங்களை விட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அவங்களும் போன இடத்தெல்லாம் அவங்களுக்கு வேணுங்கிற சர்வே எடுத்துட்டாங்க. சரி, இதுல முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு எங்க வந்துச்சுன்னா, தேர்தலுக்கு முன்னாடி வாய்ப்பு வழங்கப்படவில்லை. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை சரியான நபர்களுக்கு. அதுல எங்க ஒரு குற்றச்சாட்டு நான் படிச்ச ஞாபகம் இருக்குன்னா, இந்த நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது, அந்த போய் எந்தெந்த மாவட்டத்துக்கு 3 பேர் அப்படின்ற பேரை தேர்ந்தெடுக்கும் போது, நீ 1 கோடி ரூபாய் கொடு, உன் பேரை லிஸ்ட்ல சேர்த்துறேன், 3ல 1 உன் பேரை சேர்த்துறேன்னு சொல்லி பல இடங்கள்ல பணம் விளையாடிச்சு அப்படிங்கிற செய்தி வந்தது. அது எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ப்ரூவ் ஆச்சு. ஸோ இவங்க தன்னை தாங்களே, அதாவது சொல்லுவாங்களா தானே தலைவர்னு, அது தானே தலைவர் இல்ல, தானே தலைவர். திமுக அத்தனை பேரும் அவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா இந்த கட்சிக்கு இப்ப சங்கோதிச்சாங்க. அதுதான் அந்த நிலைமை. அப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள்லாம் கத்தாம என்ன பண்ணுவாங்க? எத்தனை பேரை இவங்க அசிங்கப்படுத்துறாங்க போன இடங்கள்ல, வந்த இடங்கள்ல. எவ்வளவு பேருக்கு ஒரு ஊர்ல ஒரு பஞ்சாயத்துல ஒரு அம்மா தரையில உட்கார வைக்கப்பட்டார்கள். இவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அப்ப அவங்க எல்லாம் கும்பிட மாட்டாங்களா? அவங்க தலித் என்பதால் தரையில் அமர்த்த வைக்கப்பட்டாருன்னு சொல்லிட்டு எவ்வளவு பிரச்சனை ஏதாவது பேசினாங்களா? ஒண்ணுமே பேசலையே. கூட்டணி கட்சிகளை எவ்வளவு இடத்துல அசிங்கப்படுத்துறாங்க, விசிகாவை எவ்வளவு இடத்துல அசிங்கப்படுத்திருப்பாங்க. சோ அந்த மக்கள், அந்த கட்சி உறுப்பினர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க பொதுக்குழுக்கு வரும்போது கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளரை மீறி ஒரு வட்டம் அந்த இதுக்குள்ள இருக்கிறவங்க பேச முடியாது. அதனால பொதுக்குழுல தைரியமா பேசுறாங்க, தெரிய வருது. இன்னும் சேகர்பாபு, நேரு எல்லாம் இன்னும் பொன்முடி எல்லாம் பட்டியல் இன்னும் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஒழுங்கான முறையில வந்த பட்டியலை வெளியிட்டாங்கன்னா மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சு போகும் இந்த தோல்விக்கான காரணம் யாரு, என்னெல்லாம் இவங்க செஞ்சாங்கன்ற அந்த ரீசனும் தெரிய வரும். அதனாலதான் ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த வீடியோ போடல. 1-2 வீடியோ மட்டும் தான் போட்டாங்க, வேற எந்த வீடியோவும் போடல அங்க பேசப்பட்டதெல்லாம். இல்லைன்னா சாம்பார் சாப்பிட்டது, முதல்வர் இப்படி கை காட்டினது, இதெல்லாம் வீடியோ போட்டவங்க இதை போடாம இருப்பாங்களா? இது போடலைன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கட்சியில புகார் அதிகமா வருதுன்னு உடனே அவர் கட் பண்ணிட்டாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்,
ஒரு கூட்டம் நடக்கிறது, அங்க கொஞ்சம் வாக்குவாதம் முற்றுகிறது, 2 பேச்சாளருக்கு நடுவுல ஒரு பேச்சாளர் வெளியில வராரு. வந்த உடனே அவர் யாருக்கு பண்றாரு? கட்சி தலைமைக்கு பேசணும். கட்சி தலைமை இளைஞர் அணி தலைவர் இருக்காரு, அவர் உங்களுக்கு க்ளோஸா அவருக்கு பேசணும். அவர் சேகர் பாபுக்கு தான் போன் பண்ணாரு. அடுத்த நிமிஷம் 100 ஆளுங்க அங்க வாசல்ல வந்து கட்சிக்காரங்க நின்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளர், சாதாரண பத்திரிகையாளர் கூட இல்ல, நீங்க ஏதோ சொம்பு நினைச்சுக்க வேணாம், அண்டா, அவருக்கே அந்த நிலைமை. சேகர் பாபுக்கு போன் பண்ணாதான் உடனே ஆளுங்களை அனுப்புவாருங்க. அப்படி என்றால் அந்த கட்சி யார் கட்டுப்பாட்டு இருந்தது? சேகர் பாபு கட்டுப்பாட்டு இருந்தது. பெற்ற வெளிச்சமானது அன்னிக்கே. இப்ப தோல்விக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தெரிஞ்சது. சார், தொடர்ந்து சேகர் பாபு அவர் மீது பரந்தாமன் வந்து நேரடி குற்றச்சாட்டை வைத்தாரு. அதை மீறியும் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகள்லாம் எங்கேயாவது நெருப்பு இல்லாம புகையுமா அப்படின்னு தலைமை யோசிச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை சேகர் பாபு வெளியேறுவாரா, இல்லைன்னா வெளியேற்றப்படுவாரா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. திமுகல அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதிமுக இருந்தா ஓகே, எப்ப வேணா யார வேணா தூக்கலாம், எப்ப வேணா மாத்தலாம் அப்படிங்கறதுலாம் இருக்கும். அதாவது நீங்க 2 வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு கம்பெனில வேலை பார்க்குறோம், அவங்க நம்மளை எப்போ வேணா டிஸ்மிஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு பயம் இருக்கும். ஒரு கான்ட்ராக்ட் லேபரா இருக்கிறோம், இந்த கம்பெனி இல்லைன்னா அந்த கம்பெனி கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, நம்ம திரும்பி லஞ்சம் கொடுத்தா உள்ள வந்த கான்ட்ராக்ட்ல வந்துடலாங்கிறது இருக்கும். ஆனா இந்த பாண்டட் லேபர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எந்த இடத்துக்கும் மாற்ற மாட்டாங்க. ஏன்னா பாண்டட் லேபர், அந்த கம்பெனி தான் அவங்க வேலை செஞ்சாலும் ஆயுஷுக்கும் எழுதி வாங்கிடுவாங்க. ஸோ அது மாதிரி திமுகல அவங்களே சொல்லிக்கிறாங்க இல்லையா மேடையில, கொத்தடிமை, பரம்பரை கொத்தடிமை, எங்க தாத்தா இருந்தாரு, அப்புறம் நான் இருந்தேன், அப்பா இருக்காரு, இப்ப நான் இருக்கேன்னு. இப்ப அவங்க எப்படி போவாங்க? ஸோ அந்த மாதிரி கட்சி, வளர்க்கப்பட்ட கட்சி சேகர் பாபு போன்ற ஆட்களை வெளியே விடாது. ஏன்னா அவர் கையில மொத்த கண்ட்ரோல் இருக்கு, சென்னை கண்ட்ரோலே அவர் தான். அப்படிங்கும் போது எப்படி விடுவாங்க? அவருக்கு வந்து இப்ப நல்லது என்னன்னா, உதயநிதி ஜெயித்து விட்டார், அவரை ஜெயிக்க வச்சுட்டாரு, அடுத்த தலைமுறை ஏங்கிறதுனால அவர் அங்க போய் ஒட்டிக்குவார். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் தோத்து போனாரு, நான் என்னங்க பண்றது, ட்ரை பண்ணேன், சின்னவரை ஜெயிக்க வச்சுட்டார்ல அப்படின்னா முடிஞ்சு போச்சு, அவரோட ஆதம் வந்துடும். சோ அவரை பொறுத்த மட்டும் அந்த கட்சி வந்து அவரெல்லாம் தூக்கிறாது அவ்வளவு சீக்கிரம். அது இதுவரை திமுகவோட வரலாற்றுல குற்றம் சொல்லப்பட்ட எந்த மாவட்ட செயலாளரையும் நீக்கியதாக இதுவரை எனக்கு தெரிந்த வரையில் ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த மாதிரி பெரிய தலைங்களை புதுசா ஒருத்தர் மாவட்ட செயலாளராக போட்டுதா அவரை தூக்கிடலாம் ஈஸி. இது போன்ற இந்த பழந்தென்ற பழைய பெருச்சாலைகள் எல்லாம் தூக்கி போட்ட வரலாறு திமுகவில் இல்லை, அது நடக்கவும் நடக்காது. சார், திமுக அப்படின்னு நம்ம பேசும்போதே அதுல வந்து அதிமுக உள்ளடக்கியதோ, அதிமுகல இருந்து வந்தவங்க அதிகமா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. அது ஏன் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா, அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கப்படுது. இதுவும் கூட ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? திமுகவில் அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கு அதிக முன்னுரிமை, அதிக முக்கியத்துவம். இல்ல, இது நீண்ட நாட்களாகவே இங்க இருந்து அங்க கட்சி மாறி போறவங்க, அங்கிருந்து வரவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இவங்க வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது திமுக வந்து மெயினா அதிமுக மட்டும் தான் டார்கெட் பண்ணும். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல கொடுக்கும் பொழுதுதான், மரியாதை கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்மகிட்ட இருந்து வெளியே போனா இங்க அதிமுகல இருந்து, நான் சொல்றது அவங்கள, நம்ம கிட்ட இருந்து வெளியில போயிட்டோம், இங்க கட்சியில இருந்து வெளில போறோம், அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு மரியாதை பாரு, அடுத்து இங்கே நாங்க போலாம். இந்த ஒரு கால்குலேஷன் இருக்கு. இன்னொன்னு, திமுகல கலைஞர் அவர்களோடு இருந்த ஒரு செட்டு, அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களோடு இருக்கிற செட் எல்லாமே இவங்க தான், அதிமுக வெளியே போனவங்க தான். நீங்க கருப்பசாமி எடுத்துக்கிட்டோம், KKSR எடுத்துக்கிட்டோம், ரகுபதி எடுத்துக்கிட்டோம், சேகர் பாபு எடுத்துக்கிட்டோம், யாரை வேணா எடுத்துக்கிட்டோம், இவங்கெல்லாம் தான் ஸ்டாலின் அவர்களோடு பேசுறவங்க, கூட இருக்கிறவங்க. அப்ப அவங்க எல்லாம் என்ன முடிவு பண்ணுவாங்க? இன்னும் அடுத்த பேரை வர வைக்கணும். எப்படி வர வைக்கணும்? வரணுக்கு வந்தா என்ன பண்ணணும்? பதவி தரணும். இப்போ வர 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 நம்பர்ஸ் கூடும். நீங்க இப்ப 20 பேர் இருந்தா அதுல 10 பேர் அதிமுகவினர். அப்போ வந்து இந்த கட்சியில யார் இருக்காங்க இல்லைங்கிறலாம் இல்லை, அங்கேருந்து வரட்டும், பதவி கொடுப்போம், வெளி கட்சியில தான் கொடுப்போம், அவ்வளவுதான். இந்த இந்த விஷயம் என்பது இது நீண்ட நாட்களாக திமுகல மறுபடியும் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. வெள்ளையினவங்களுக்கு மட்டும்தான் பதவின்னு ஒரு ஸ்டேஜ்ல போகுது, அப்போ தெரிய போது அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு. திமுக பொதுவா திமுக தான் மற்ற கட்சியை பார்த்து சொல்லுவாங்க, தனித்து விடப்பட்டிருக்காங்க அந்த கட்சிக்கு யாருமே இல்லைன்னு. ஏன்னா கூட்டணி பலத்தோட, அந்த கூட்டணி பலம்ங்கிறது ஒரு அசுர பலமாக வளம் வந்த கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இன்று ஆச்சரியப்படத்தக்க வகையில் திமுக தனித்து விடப்பட்டு இருக்கிறது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க நல்ல கரெக்டான ஒரு வார்த்தை சொன்னீங்க, அசுர பலத்தோடு இருக்கும்னு. அதாவது அசுரன் என்ற குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உவமையா சொன்னேன் சார். அதுதான் சொல்றேன், அசுர பலம் என்பது அந்த, அப்ப அசுர பலம் அது ஒரு குணம் என்றால் அசுரனுக்குரிய குணம் இருக்கும்.
கூட இருக்கவங்களையே போட்டு தள்ளிட்டு வருதுங்கிறது. திமுக என்னைக்குமே கூட்டணி கட்சிகளை வளர விடாமையே பார்த்துக்கோ. 2 சீட்டா ஆயுசுக்கு 2 சீட்டு. பிளாஸ்டிக் சேரா பிளாஸ்டிக் சேரு. உனக்கு தனிச்சின்னம் கிடையாது, நீ என் சின்னத்தில் நிக்கணும், வாய்ஸ் பூரா நிக்கணும். இந்த மாதிரியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் தான் பொறுத்துக்கிட்டோம். இப்போ புதுசா ஒருத்தர் வராரு, சார் நான் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், கொஞ்சம் வர முடியுமா, இங்க நிறைய காலி இடம் இருக்கு அப்படி. உடனே கிளம்பி அத்தனை பேர் ஓடிட்டான். யோசிச்சு பாருங்க. பாமக அதிமுக கூட்டணியில் இருந்த பாமக இன்னைக்கு போய் சேரல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கம்பெனி ஆரம்பிச்சவரு தேர்தலுக்கு முன்னாடி கூப்பிட்ட போது ஒரு செங்கல் கூட நகரலையே சார். தேர்தலுக்கு பின்பு வெற்றி பெற்றவுடன் தானே சார் எல்லாருமே போனாங்க. அப்ப இந்த வெற்றிங்கிறது இந்த இடத்துல ஒரு விஷயம் இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அதான் கரெக்டா பாருங்க. கரெக்டா முதல்ல இந்த அசுர பலம்னு ஒண்ணு சொன்னீங்க. இப்ப கரெக்டா கேக்குறீங்க நீங்க இந்த இடத்துல. அதாவது விஜய் வந்து அன்ட்ரஸ்டட் லீடர். முன்னாடி திமுகவோடு இருந்தால் இப்ப விஜய் கூட போனா என்ன ஆகும் யாருக்குமே தெரியாது. ஏன் விஜய்க்கே தெரியாது. அவர் சொல்ற மாதிரி முடிவெடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்ட மாதிரி அவர் எவ்வளவு ஜெயிப்பாருன்னா அவருக்கே தெரியாது. அப்படிதான் இருந்தது நிலைமை. நம்ம எல்லாருமே பேசியிருக்கிறோம். 10 இடம் ஜெயிப்பாரா, 20 இடம் ஜெயிப்பாரா, 40 இடம், அதிகபட்சமா 40 இடம் வரைக்கும் தான் பேசணும். அவரே அவர் கூட இருக்கவங்களே நம்பாத ஒரு வெற்றி தான் இது. அவங்களே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அப்போ பொதுமக்களான நமக்கே ஒரு பார்வை இருக்கும்போது இது வேணா பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நீங்க இந்த விஜய்க்கு 10 கிடைக்கும் 20 கிடைக்கும் சொன்னவங்க எல்லாம் 4 செவத்துக்குள்ள உட்காந்து பேசுனீங்க. நாங்க வீதியில இறங்கி பார்த்தோம், மக்கள் வந்து விஜய் கூட இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னாங்க. 7 மாவட்டத்துல விஜய்க்கு ஒரு சீட்டு கூட வரல. 106 சீட்டு தான் வந்து, அவங்களுக்கு 108 தான், 124 எதிரு. 1.25 கோடி தான் அவங்களுக்கு ஆதரவு, மீதி 2.25 கோடி அவங்களுக்கு எதிரு. அப்படி வச்சுங்களேன், ஒரு குத்து மதிப்பா 2.25 கோடி எதிரு. அப்ப இதெல்லாம் கணக்கு இருக்கு. சோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்க வீட்டுக்குள்ள இருந்து பேசுனீங்க, 10க்கு 10 ரூம்ல பேசுறீங்க, ஓகே. பட் இந்த வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி இவர் அதுக்கு முன்னாடி கேட்கும் போதும் கூட்டணி ஆட்சியெல்லாம் நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லும் பொழுதும் வேற வழி இல்லாமல் நாங்கள் மௌனம் காக்கிறோம்னு திருமாவளவன் உட்பட சொன்னாங்க. கூட்டணி தர்மத்துக்காக நாங்கெல்லாம் இருக்கிறோம். அப்ப ஜெயிச்சாச்சு. எதிர கம்பெனி திறந்து வியாபாரம் தொடங்கியாச்சு. அது தொடங்காது அப்படின்னு நினைச்சாங்க. கம்பெனி கடை திறந்து வியாபாரம் தொடங்கியாச்சுக்கும் போது ஓடி போய் முதல்ல சேர்றது மெயின் போஸ்ட் கிடைக்கும், மேனேஜர் ஆயிடலாம். சரி, அடுத்து போனா சூப்பர்வைசர் ஆயிடலாம். சரி, அதுக்கப்புறம் போனா நம்ம என்ன பிடிக்கலாம், எப்படியும் ஒரு ஸ்டோர்ஸ் இன்சார்ஜ் பிடிச்சிக்கலாம், ஸ்டோர் நம்ம கையில வந்துடும். இப்படி இங்க இருந்து கிளம்பி போனவங்க இவங்கெல்லாம். அப்போ திமுகங்கிறது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு சீட்டு கொடுப்பேன். நீங்க 97 இருந்த போதே கொடுக்காதவங்க. அவங்க 97 தான் இருந்தாங்க. மைனாரிட்டி அரசு. அதை மறைப்பதற்கு நீங்க மைனாரிட்டி அரசுனா என்ன சொல்லணும், நீங்க மெஜாரிட்டியா இருந்துட்டு போங்க, கள்ள ஓட்டு போட்டீங்க, இப்படிலாம் தானே ஏதாவது சொல்லணும். இவங்க அதை கூட ஏத்துக்காதவங்க. என்னை மைனாரிட்டி அரசு என்று சொன்னால் உங்களை செல்வி ஜெயலலிதா என்று அழைப்பேன். சம்பந்தமே இல்லாம ஒரு ஓம போட்டு கருணாநிதி சொன்னாரு. சோ இந்த திமுக என்பது கூட்டணி கட்சிகளை எதுக்குமே என்னைக்குமே அவங்க மரியாதை. 2016 வெளில போனாங்க இதே வைகோ இவங்கெல்லாம், வெளில திரும்பி உள்ள வந்தாங்க. காங்கிரஸ் 2013 போச்சு, திரும்பி 2016 வந்தாச்சு. வைகோ கட்சி ஆரம்பிச்சு வெளியே போனாரு 93, திரும்பி இங்க வந்துட்டாரு. திருமாவளவன் அவர்கள் நிறைய தடவை வெளியில போயிருக்காரு இங்க கூட்டணி விட்டு, போவார் வருவார். அப்ப இவங்க யாருமே நிலையா கொள்கைக்காக இங்க கூட இல்ல. அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களும் நாங்க இன்னைக்கு திமுக கூட்டணி தான், நாங்க தாவேகா கூட்டணி இல்ல, ஆனா ஆதரிக்கிறது தாவேகா கூட்டணியா. ஆனா நாங்க வந்து எங்க சொந்தத்துக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, நாங்க அதுபடிதான் முடிவெடுப்போம். அப்ப என்னதான் சொல்ல வராங்கன்னு அவங்களுக்கும் தெரியல. சோ இவ்வளவு கன்ஃபியூஸ்டா இருக்கும்போது இப்போதைக்கு திமுக கூட இருந்தா நமக்கு என்ன எதிர்காலம்? இதே கொத்தடிமையா கூட இருக்கணும். நீங்க வெளியில வரணும்னு வந்துட்டா அடுத்தது 31 இல்ல 29 ஃப்ரெஷ்ஷா கூட்டணி பேச வாங்கும் போது பேரம் வைக்கிறது கரெக்டா இருக்கும். பேரம் வைக்க கரெக்டா. நீங்க இங்கேயே இருந்துட்டீங்கன்னா நம்மளால தானேப்பா அவனுக்கு ஒரு 10 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அங்கேயே இருக்கிற ஆளு 10 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுப்பாங்க. ஆனா இந்த கம்பெனில இருந்து ஒரு ஆள் வெளியில போய் சூப்பர்வைசரா வெளியில போய் ஒரு டெக்னீஷியனா ஒரு ஸ்டாஃபா ஒரு அடிப்படையில இருந்து வெளியில போய் இதே கம்பெனில 3 வருஷம் பொறுத்து சூப்பர்வைசரா வராரு, வேற இடத்துல சர்டிபிகேட் வாங்கிட்டு நான் வேலை செஞ்சேன்னு, அவருக்கு என்ன தருவாங்க இன்கிரிமெண்ட்? அவங்களுக்கு ஆஃபர் தருவாங்க. அதேதான் இங்கேயே இருந்தா அதே 2 சீட்டு தான் வேணா, அதுல 1 வேணா மாத்தி கொடுக்கலாம். அப்போ புதுசா வெளில இருந்து வந்தா, வெளில போயிட்டு கோச்சிட்டு போய் திருப்பி வந்தா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு வீட்டுல 2 மருமக இருக்காங்க, ஒரு மருமக வீட்டோட இருந்து எல்லாம் செய்யறாங்க. அவங்களுக்கு என்ன எப்படி இருக்குவாங்க? அவங்கள்ட்ட எப்படி இருப்பாங்க? பாசமா தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட பயமா எல்லாம் இருக்க மாட்டாங்க. என்ன வேணா சரி, டேக் இட் ஃபார் கிராண்டட்.
ஒரு மர்மம் கோச்சிட்டு வெளியே போகுது, அது சமாதானப்படுத்தி திருப்பி கூப்பிட்டு வந்தா என்ன பண்ணுவாங்க? ஐயோ எப்ப வேணா வெளியே போயிருவாப்பா, ஐயோ சண்டையெல்லாம் போட வேண்டாம், என்ன வேணுமோ சமாதானமா போயிருப்பாங்கல்ல, அந்த கணக்கு இதெல்லாம். இவங்க திமுகங்கிறது என்னைக்குமே கூட்டணிக்கு ஆனா மதிக்காது. பாருங்க, தேமுதிக மட்டும் திமுக கிட்ட இருந்து போல, இணைவா பாசமா ஒன்றி இருக்காங்க. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் கூட்டணியில ரொம்ப நாள் இருந்தது. இது இப்பதானே வந்திருக்கு. தேர்தலுக்கு 1 மாசம் முன்னாடி தானே இவங்களே வந்திருக்கிறாங்க. இனிமேல் தானே அடுத்தது போவாங்க. நீங்க உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி வெளியே போயிருவாங்க, கவலைப்படாதீங்க. இப்ப அவருக்கு ராஜ்யசபா கொடுத்தாச்சு. கமல் ஏன் வெளியே போல? ராஜ்யசபா கொடுத்தாச்சு. இதை மீறி வெளியே போக முடியாது. சுதீஷுக்கு ராஜ்யசபா கொடுத்தாச்சு. இப்ப வெளியே போக முடியாது, பிரச்சனை இருக்கு. இந்த 2 பேரும் இங்க லாக்டு பாண்டட் லேபர்ஸ் 2 பேரும் எழுதி கொடுத்துருக்காங்க. எப்படி இப்ப போவாங்க? கொஞ்சம் ஆகும், டைம் எடுக்கும். இன்னும் 4 தடவை கமல் பார்லிமெண்ட்ல பேசினார்னா அவங்களே சொல்லுவாங்க, நீங்க ப்ளீஸ் வெளியில போயிருங்கன்றுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கும். சார், நம்ம பாக்குறோம் தமிழகத்துல எதிர்கட்சி அப்படிங்கிற அந்த ஒரு போஸ்ட் வந்து எவ்வளவு ஒரு வலுவான போஸ்ட். ஆளும் கட்சியை தாண்டி எதிர்கட்சிங்கிறது எவ்வளவு வலுவான போஸ்ட், எத்தனை பேர் அந்த இடத்துல தன்னுடைய ஆளுமைகளை நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல இன்றைக்கு திமுக கண்ட தோல்வியிலிருந்து அது என்றாவது மீண்டு விடுமா? கண்டிப்பா மீண்டும் அடுத்த எலெக்ஷன்ல அது மீண்டு வந்துடும். அடுத்த எலெக்ஷன்ல மீண்டு வந்துடும் கண்டிப்பா. ஏன்னா நான் எந்த விதத்துல மீண்டு வரும்னு சொல்றேன்னா, 5வது ரேங்க் பெருசா 1வது ரேங்க் பெருசா? 1வது ரேங்க். அப்போ அந்த நம்பர்ல 5ஆ 1ஆன்னு பார்த்தா 1 தானே. அது மாதிரி இப்ப இருக்கிற 70 அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து வந்தாங்க இல்லையா, அந்த நம்பர்ஸ்க்கு அப்புறம் அடுத்த வாட்டி பார்த்தா இன்னும் கொஞ்சம் வருவாங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்ததுல வருவாங்க. கண்டிப்பா ஒரே ஒரு எம்எல்ஏவோட நிப்பாங்க. அன்னைக்கு சொல்லிப்பாங்க 1ங்கிறது நாங்க முதலிடம் ரேங்க்னு இல்ல. தன்னுடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்ற ஒரு கட்சி எப்படி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்ளாத கட்சி எப்படி மேல வரும்? கலைஞர் செய்வார். 2011 தோத்து போனா அது ஏன் தோத்து போனோம்னு உட்கார்ந்து அவர் அலசி ஆராய்ச்சி எல்லாரோடையும் பேசுவார். இவர் அப்படி இல்லைல்ல. 4 பேர் பேசுனாங்க, என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? எந்த ஆக்ஷன் எடுக்கல. பிகாஸ் இவருக்கே என்னன்னு தெரியாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். சார் அந்த ஊர்ல பாலம் கட்டினீங்களா, அதுல இவர் ஊழல் பண்ணார் சார், எங்களெல்லாம் கான்ட்ராக்ட் கூட தரல சார் அப்படின்னா, சரி நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதை போய் சொல்றாங்கன்னு கேட்பாரு. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெயகடாவோட பையனுக்கு பேர் வச்சவர் தான் அவருக்கு எந்த விஷயங்களுமே தெரியாது. அப்போ அவர் எப்படி இதை சுய பரிசோதனையாக எடுத்துக்கொண்டு தங்களை மாற்றிக்கொண்டு வருவார்கள். சரி, உதயநிதியாவது இதுல இருந்து மீள்வாரா? தன்னை செக் பண்ணி தன்னை எப்படி பண்ணணும், நம்ம என்ன செய்யணும்னு வளர்த்துப்பாரா? மாட்டாரு. அவருக்கு அடிப்படையும் தெரியாது, திராவிடத்தோட அடிப்படையும் தெரியாது அவருக்கு. அவரு எங்கெல்லாம் காலையில உதயநிதி வாக்கிங் போனாருன்னாங்க. எதுக்கு அந்த ஊர்ல போய் வாக்கிங் போனீங்க திடீர்னு? இப்போ சென்னையில நான் இருக்கேன், ரெகுலரா வாக்கிங் போவேன். ஒரே ஒரு நாள் தூத்துக்குடிக்கு போயிருக்கேன், அங்க போய் நான் காலைல வாக்கிங் போவேன்னு. இந்த டிராமா அப்படியே கண்டினியூ ஆகுது. அவர் சொல்லுவார் இல்லையா, டெவலப்மெண்ட் அந்த மாதிரி டிராமா. அதுல இருந்தே மீண்டு வரல. இவங்க வந்தா தான் தன்னை மாத்திக்க முடியும். எப்படி மாத்துவாங்க? வேட்டியில டீ கொட்டிடுச்சுன்னு உடனே டக்குன்னு துடைக்கிறதுக்கு ஒரு கட்சி. ஆனா அவர் பையன் சொந்த சின்னம் தான், செத்தாலும் சொந்த சின்னம் தான் அப்படின்ட்டு 4 தொகுதியில வாங்கிட்டு நின்னாங்க கட்சி, இந்த திமுக சின்னத்துல. இவங்களெல்லாம் சுத்தி வச்சுக்கிட்டு இவங்க எப்படி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வாங்க? இன்னைக்கும் திருமாவளவன் அவர்கள் அவங்க 2 பேருக்குள்ள வார்த்தை போர் வந்த அப்புறம் கூட திமுக எங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் தான் இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி சுய பரிசோதனை செய்வார்கள்? கம்யூனிஸ்ட் கட்சி நாங்க திமுக கூட்டணி ஆனா தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு சொல்றவங்கள நல்லவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்றவங்க எப்படி தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வார்கள்? முதல்ல தன்னுடைய வட்டத்தை விட்டு வெளியில வரணும். வெளியில உலகத்தை பார்க்கணும். அந்த அறிவாலயத்து உள்ளே உட்கார்ந்து உலகத்தை பார்த்துட்டு திரும்பி ஒரு இடத்துக்கு போய் டிராமா பண்ணிட்டு உலகமே போன்ற தலைவர் தோற்று விட்டாரேன்னு 4 பேர் அழ விட்டு டிராமா பண்றது இல்ல. நீங்க ரியாலிட்டிக்கு வாங்க, கண்டிப்பா வர முடியும். இதே தவிர தான் ராகுல் காந்தி செய்யறாரு. இன்னமும் ராகுல் காந்தி செஞ்சுட்டு இருக்காரு. அதனாலதான் காங்கிரஸால பெரிய அளவுல திரும்பி எல்லாம் ஆட்சிக்கு வர முடியல. ஏன்னா அவர் கட்சியை பற்றி கவலைப்படவில்லை, தன்னை பற்றி கவலை எதுவுமே இல்லை. ஜாலியா போவோம் வருவோம். நமக்கு வீட்டுல சோறு இருக்குல்ல. ஒருத்தருக்கு சாப்பாடு இருக்குன்னா அவர் எதை பத்தி கவலைப்பட மாட்டார். சாப்பாடு இல்லாதவன் நாளைக்கு வேலை கிடைக்குமா, பணம் கிடைக்குமான்னா கவலைப்படுவான். அடுத்து என்ன செய்யணும்னு கவலைப்படுவான். ஆனா இவங்களுக்கு எல்லாம் வீட்டுல ஒரு வேளைக்கு சாப்பாடு இல்ல, ஒரே டைம்ல 5 வேளைக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு எல்லாம் சுத்தி உட்காந்துருக்காங்க. இவங்க சாப்பிடணும். சோ இவர்கள் தன்னை தாங்களே மாற்றிக்கொண்டு கொள்கைகளை இந்த காலத்துக்கு ஏற்ப மாத்தணும். இன்னமும் நாங்க அதே தான் பேசுவோம். இன்னமும் நாங்க சனாதன கொள்கை எதுக்கு பேசினார் உதயநிதி? தேவையே இல்லாம அந்த மேடையில போய் தீகா வீரமணிங்கிறது அவர் என்னைக்குமே அதான் பேசுவாருங்கிறது நமக்கு தெரியும்.
அப்போ அவருக்கு அந்த மேடையில போய் நான் அமைச்சரா இருந்துகிட்டு நான் சனாதனத்தை ஒழிப்பேன் இவர் பேச வேண்டிய தேவை என்ன? காலத்துக்கு ஏற்ப மாறுங்கள். நீங்க அதை பேசாமையே இருந்திருக்கலாம். நீங்க எதிர்க்கிறது எதுக்காது உங்க கொள்கை, அதை பேசாமையே இருந்திருக்கலாம். அதுதான் சொல்றது, எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எதை பேசக்கூடாது, நீங்க எதை பேசணும்னு தெரிந்து கொள்வதை விட பேசாமல் இருப்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒண்ணு இல்ல, பாஜக அண்ணாமலை அவர்கள் இருவருக்கும் ஒரு போர் நடந்து கொண்டிருக்கு. ஆனா எங்கேயானு யாராவது இங்க ஒருத்தர் தான் பேசுறாங்க, யாரோ ஒருத்தர் வாய் விட்டாங்க டக்குன்னு, அதை கூட உடனே ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னாக்க உடனே இது வரைச்சு. ஆனா விசிகா திமுக பாருங்க, இன்னமும் வார்த்தை போர் பயங்கரமா போகுது உள்ள அடிமட்டத்துல. சோ அது மாதிரி தங்களை புரிந்து கொண்டு என்ன பண்ணணும் எப்ப பண்ணக்கூடாது இது தெரிஞ்சுக்கிட்டா திமுக வரும். ஆனால் எனக்கு தெரிந்தவரை கண்டிப்பாக 2036 இன்பநிதி முதல்வர் வேட்பாளராக வரும்போது குறைந்தபட்சம் அப்பொழுது அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன்.